இயேசுவை நம்பினா கைவிடப்பட மாட்டீங்க. இயேசுவை நம்பி ஒரு அரச அலுவலர் வர்றாரு. வந்தவர் தன்னுடைய மகன் ரொம்ப சுகஈனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அவன் சாக போற நிலையில இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிட்ட அவர் சொல்லிட்டு இயேசுவை கூப்பிடுறாரு, வாருங்க வீட்டுக்கு போகலாம். நிச்சயமாக அவருடைய வீடு தொலைவில் இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நாள் பயணம் மேற்கொண்ட பிறகுதான் அந்த அரச அலுவலர் இயேசுவை வந்து பார்த்திருக்கணும். இப்போ வந்து பார்த்தவர் திரும்பி போகணும். அப்போ திரும்பி போகிற வேளையில இயேசுவை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அவர் வந்திருந்தாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச இயேசுவின் பதில பாருங்க. இயேசு என்ன சொல்றார்? சொல்லாம சொல்றார், நல்லா வரல, நீ போ, உன்னுடைய மகன் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி இயேசு சொன்ன பதில பாருங்க. இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்னதாக இயேசு சொன்ன பதில பாருங்க. இந்த மாதிரி என்னுடைய மகன் சுகையினமுற்று இருக்கிறான், சாகும் தருவாயில இருக்கிறான், நான் ரொம்ப தூரம் பயணிச்சு வந்திருக்கிறேன், உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரச அலுவலர் சொன்ன வேளையில இயேசுவினுடைய பதில பாருங்க. நீங்க எல்லாம் புதுமையெல்லாம் பார்க்காம நம்ப மாட்டீங்கல்ல. இதை கேட்டதும் அந்த அரச அலுவலருடைய மனசு எவ்வளவு நொறுங்கி போயிருக்கணும். இங்க இயேசுவை நம்பி நான் வந்திருக்கிறேன், இயேசு வந்தா அவர் தொட்டா என்னுடைய மகனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்திருக்கிறேன். நம்பிக்கையை நொறுக்கும்படியாக இயேசு என்ன வார்த்தை பேசிட்டாரு? என்ன நீங்க எல்லாம் அப்போ புதுமையை பார்த்தா தான் என்ன நம்புவீங்களா அப்படின்னு கேட்கறது போல இருக்கு இல்லையா? உண்மையிலேயே அந்த அரச அலுவலருடைய மனசு உடைஞ்சு போயிருக்கணும். ஆனால் அவருடைய மனசு உடையல்ல. மனசு உடைஞ்சிருந்தா அவர் என்ன பண்ணி இருப்பாரு? சரி, இவ்வளவு பேசிட்டீங்க, இதுக்கப்புறமாக என் மகனை வந்து நீங்க சுகப்படுத்த போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு அவர் போயிருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் போகல. அப்படியான வார்த்தையை இயேசு சொன்னதற்கு அப்புறமாக கூட இயேசுவை அவர் அழைச்சிக்கிட்டு தான் இருந்தார். அப்பதான் இயேசு சொல்றாரு, நீர் போகும், உங்க வீட்டுக்கு போகும், நீர் நான் வரல, நீர் போகும், உம்முடைய மகன் பிழைச்சிட்டான் அப்படின்னு. அவர் எந்த பெரிய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசு கிட்ட வந்திருந்தா அதே நம்பிக்கை விசுவாசத்துல கொஞ்சம் கூட தளராம இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி வீட்டுக்கு போயிருப்பாரு. ஒரு நாள் பயணம் மேற்கொண்டு இயேசு கிட்ட வந்துட்டு ரொம்ப களைப்போடு மகனை பத்தி அவர் இயேசு கிட்ட பேசிட்டு அதே களைப்போடு திரும்பி போறாரு. கிட்டத்தட்ட அந்த மனுஷன் 2 நாள் ஒழுங்கா தூங்கி கூட இருந்திருக்க மாட்டாரு. ஆனா நம்பிக்கை, இயேசு கிட்ட வந்தா எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கிற அந்த நம்பிக்கையில வந்தாரு. இயேசு சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தாரு. போற வேளையிலேயே அவருக்கு செய்தி வருது, உன் மகன் பொழைச்சுக்கிட்டான். உடனே அந்த ஆளு கேட்கிறாரு, சரி எத்தனை மணிக்கு பொழைச்சுக்கிட்டான்? நேத்தைக்கே அவன் பொழைச்சுக்கிட்டான் யா அப்படின்னு சொன்னதும் அப்போதான் அவருக்கு இயேசு சொன்ன காரியம் அந்த நேரத்தில் தான் அப்படின்றது அவருக்கு தெளிவாக நினைவுக்கு வந்தது. உண்மைதான். பார்த்தீங்களா? இயேசு மேல நாம நம்பிக்கை வைக்கிற பொழுது நாம கேட்கிற காரியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம நம்பிக்கணும். சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இன்னைக்கு இயேசு கிட்ட நாம நேருக்கு நேர் பேசிக்க முடியாது. வேணா இயேசு ஆண்டவரை மனசுல நினைச்சு நம்ம பேசிக்கலாம், அல்லது ஆண்டவரது நற்கருணை பிரசன்னத்தின் முன்பாக போயிருந்து நாம பேசிக்கலாம். அந்த நேரத்துல அவர் நம்ம முன்னாடி தோன்றி பேசுவாரா இல்லையா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நம்முடைய சூழ்நிலை மோசமாக இருக்கிற நேரத்துல கூட நாம அவர்கிட்ட பேசுற வேளையில் அவர் பேசுவாரு. எப்படி பேசுவாரு தெரியுமா? நீ நம்பி வந்தால் மாட்சியை காண்பாய் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. நாம ஜெபிக்கிற பொழுது திருவெளிப்பாட்டு புஸ்தகம் சொல்லுதுங்க. திருவெளிப்பாட்டு புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, நாம எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதே அங்க பரலோக மண்டலம் சைலண்டா போயிரும். ஏன் தெரியுமா? நாம ஜெபிக்கிறப்போ நம்முடைய வார்த்தைகளை கரெக்டா நாம என்ன வார்த்தைகள் கொண்டு ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தெய்வம் கேட்டுக்கொள்வதற்காக அந்த முழு பரலோகத்தையுமே அவர் சைலண்ட் ஆக்கிடுவார். எப்பேற்பட்ட ஆண்டவர்!
அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு மாத்திரம் அப்படியே விட்டுருவாரா என்ன? இல்லை, கேட்கிற ஆண்டவர் அந்த வார்த்தைகளின் பிரகாரம் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பார். எப்படி அந்த அரசு அலுவலனுக்கு நம்பிக்கை இருந்ததோ அதே போன்று உங்களுக்கு நம்பிக்கை வேணும். கண்களை மூடி ஆண்டவரை வரவழைச்சு நீங்க ஜபிக்கிற போதும் சரி, நற்கருணை பிரசன்னத்தின் முன்பாக இருந்து கொண்டு உங்களை தேவைகளை வேண்டி ஜபிக்கிற போதும் சரி, திருப்பலியின் வேளையில 7 வேண்டுதல்கள் வேண்டி ஜபிக்கிற போதும் சரி, நம்பிக்கை தளராது நீங்க வேண்டி ஜபிக்கணும். அப்படி வேண்டி ஜபிச்ச காரியம் உடனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி மனசால உடைஞ்சு போயிடக்கூடாது. மனசால உடைஞ்சு போயிருந்தா அந்த அரசு அலுவலன் இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், வார்த்தைகளை கேட்டே மனசுடைஞ்சு போயிருப்பான். மனசுடைஞ்சிடாதீங்க. கேட்ட காரியங்கள் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மனசுடைஞ்சிடாதீங்க. இன்னைக்கு கிடைக்காது போனா என்ன, நாளைக்கு கிடைக்கும். நாளை கிடைக்காது போனா என்ன, நாளை மறுநாள் கிடைக்கும். நாளை மறுநாள் கிடைக்காது போனால் என்ன, அதற்கு அடுத்த நாள் கிடைக்கும். இங்க பல பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு கேட்பது கிடைக்கலையா, நாளைக்கு எதிர்பார்ப்பது கிடைக்கலையா, நாளை மறுநாளோடு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி மனசால உடைஞ்சு ஆண்டவரை நம்புவதில் இருந்து பின்வாங்கி போவதுதான் காரணம். பின்வாங்கிடாதீங்க. நீங்க ஜபிச்சா வானம் சைலண்டாக போகும், பரலோகம் அமைதியாகி போகும். உங்களது வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் அந்த பரலோகத்தையே அமைதிப்படுத்தி விடுவார். எப்பேற்பட்ட ஆண்டவர்! அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் போய்விடுவாரா என்ன? உள்ளத்தில் உறுதியோடு தொடர்ந்து கேளுங்கள். உள்ளத்தில் வைராக்கியத்தோடு தொடர்ந்து கேளுங்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும் அவர் தான் சொல்லியிருக்கிறார். சொன்னவர் நம்பிக்கைக்குரியவர். நம்பி கேளுங்க. எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வரமாக இருந்தாலும் நம்பி கேளுங்கள். நம்பினால் மாட்சியை காண்பீர்கள். விடுதலை, வெற்றி, சிகரங்கள் உங்களுக்கு மகிழ்வின் உயரங்களாக தரப்படும். ஆமென்.